السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله تعالى في كلامه الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين آمنوا أشد حبا لله، صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من أحب لقاء الله أحب الله لقاءه، ومن كره لقاء الله كره الله لقاءه، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நபி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், முஜ்தஹிதீன்கள், இறைநேசர்கள், குறிப்பாக புனிதம் நிறைந்த ஜும்ஆவில் வீட்டிற்கும் நாம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அருள் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் தஆலா எண்ணற்ற படைப்புகளை படைத்திருக்கின்றான். அவன் படைப்புகளில் சிறந்த படைப்பு என்றால் மனித படைப்பு என்று கூறலாம். இந்த மனித சமுதாயம் உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கின்றது? அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் அவனுடைய ரசூலும் எப்படி வாழ்ந்தார்களோ, அல்லாஹும் அவனுடைய ரசூலும் எதை சொல்கின்றார்களோ அந்த விஷயத்தை ஏற்று நடக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. அதே முறையில் ஒவ்வொரு மனிதனும், இஸ்லாமியனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசம் கொள்வதும் இஸ்லாத்தில் மிக முக்கிய உன்னதமான பண்பாக இருந்து வருகிறது. அல்லாஹ்வின் மீது நேசம் வைக்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு அடியார்களும் மாறி போக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு அல்லாஹ்வை அவர்கள் வணங்கினார்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி எத்தனை விஷயங்களை அவர்கள் அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அடுத்து வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஷஹதாக்கள், இறைநேசர்கள், முன்பு வாழ்ந்த அத்துணை நல்லடியார்களும் அல்லாஹ்வுக்காக வேண்டியே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார்கள். அதிலும் அல்லாஹ்வை அதிகம் நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள், பிரியம் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் தஆலா ஒரு மனிதனை பள்ளிவாசலின் பக்கம் செல்ல வைக்கிறான் என்றால், தொழுவதற்காக வேண்டி ஒரு அடியான் வருகிறார் என்றால், அல்லாஹ்வின் மீது உண்டான ஒரு பயத்தினால் அவர் வருவார். இன்னொன்று, அல்லாஹ்வின் மீது அவர் வைத்திருக்கின்ற நேசத்தின் காரணத்தினால் வருவார்.
எப்படியாக இருந்தாலும் அல்லாஹ் வேண்டும் என்கிற ஒரு நிலையில் இருந்தால் அவர் பள்ளிவாசலின் பக்கம் வருவார், நல்ல அமல்கள் செய்வார். அதே போன்று பள்ளிவாசலில் தொடர்பில்லாமல், தொழிலினுடைய தொடர்பில்லாமல், அல்லாஹ்வின் மீது பயம் இல்லாமல், அல்லாஹ்வின் மீது நேசம் இல்லாமல் இருந்தால் அவர் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக இருப்பாரா? அவர் அல்லாஹ்விற்கு தூரமாகிக் கொண்டே இருப்பார். அல்லாஹ்விற்கு பிரியமானவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் மார்க்க அறிஞர்கள் சில வழிகளை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். முதலாவதான ஒரு வழி என்னவென்றால் பார்வையை பாதுகாத்தல், கண்ணை பாதுகாத்து வைத்தல். இந்த விஷயத்தில் நாம் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஒரு அடியான் தன்னுடைய பார்வையை கட்டுப்பாட்டோடு வைத்தால் அல்லாஹ்வின் நேசனாக அவன் ஆகிறான். முஜத்தித் அல்பசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். பார்வையினுடைய தொடக்கம், பார்வை ஒரு மனிதனுடைய தொடக்கமாக இருக்கின்றது, அதனுடைய முடிவு விபச்சாரமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். மனிதன் அவனுடைய கண்களில் நல்ல விஷயங்களை காண வேண்டும், தவறான விஷயங்களை விட்டு தவிர்த்து இருக்க வேண்டும். அவன் பாவமான விஷயங்களை பார்க்கக்கூடாது. இப்படி பாவமான விஷயங்களை அவன் பார்க்க நேரிட்டால் உடனே அதை விட்டு விலக வேண்டும். அப்படி இருந்தால் அவன் ஈமான் உறுதியாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஹதீஸில் எப்படி வரும்? இந்த பார்வை இருக்கிறதே, இந்த பார்வை விஷம் தோய்க்கப்பட்ட இப்லீசுடைய அம்புகளிலிருந்து உண்டான ஒரு அம்பு என்பதாக ஹதீஸ் கிதாபுகளிலே ஒரு ரிவாயத்தை இந்த ஹதீஸை எழுதுகிறார்கள். ஷைத்தான் எப்படியாவது மனிதனை கெடுத்து விட வேண்டும் என்று முயற்சிப்பான். அதில் அவனுடைய சிறந்த கருவி என்னவென்றால் ஒரு மனிதனுடைய கண்ணை வைத்து அவன் பயன்படுத்திக் கொள்கின்றான். அந்த கண்ணின் மூலமாக அவன் ஒரு மனிதனை கெடுத்து விடுகிறான் என்பதாக ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. பார்வையை கட்டுப்பாடோடு நாம் வைத்துக் கொண்டால் அல்லாஹ்வின் பக்கம் நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ்வின் மீது நாம் நேசம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று பொருள். இரண்டாவதாக சொல்லுவார்கள், பாங்கிற்கு பதில் சொல்வது. அல்லாஹ்வுடைய அழைப்பு பள்ளிவாசலில் 5 நேரம் சொல்லப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்வது அல்லாஹ்வின் நேசத்திற்குண்டான வழி என்பதாக அறிஞர்கள் சொல்லுவார்கள். பள்ளிவாசலிலே 5 நேரம் பாங்கு சொல்லப்படுகின்றது. அந்த பாங்குக்கு பதில் சொல்வது அல்லாஹ்வுடைய நேசத்திற்குண்டான வழி. அந்த பாங்கை நாம் கேட்கிற சமயத்திலே மௌனம் காப்பது, மௌனமாக இருந்து அந்த பாங்குக்கு நாம் மரியாதை செலுத்துவது அல்லாஹ்வுடைய நேசத்தில் உண்டான ஒரு பகுதியாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அழகான முறையில் சொல்லுவார்கள், அரிஹனா பிஹா யா பிலால், பிலாலை பாங்கு சொல்லி எங்களுக்கு நிம்மதி கொடுங்கள் என்பதாக சொல்லுவார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குரல் இனிமையானதாக இருக்கும். முதல் முறையாக பாங்கு சொல்வதற்காக வேண்டி அவர்களை பணிக்கப்பட்டது. அவர்களுடைய குரல் சொர்க்கத்தில் வரை எட்டும் என்பதாக சில ரிவாயத்துகளிலே வந்திருக்கின்றது. அந்த அளவில் இனிமையான முறையிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்லுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், ஹதீஸிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோடு பேசிக் கொண்டிருப்பார்கள், எங்களோடு உரையாடி கொண்டிருப்பார்கள். உடனே பாங்கு சத்தம் கேட்டால் கன்னஹு லா யஅரிஃபுனா, நாங்கள் யாரென்று தெரியாததை போன்று அங்கிருந்து எழுந்து விடுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள். இதிலிருந்து விளங்கக்கூடிய செய்தி என்னவென்றால், பாங்கு சத்தம் கேட்டால் நம்முடைய பேச்சுவார்த்தையை நாம் கொஞ்சம் மௌனமாக வைக்க வேண்டும். பாங்குடைய சத்தம் கேட்டால் அதற்கு பதில் சொல்ல வேண்டும்.
பாங்குடைய சத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நம் சமுதாயத்தில் அதனுடைய நிலைமைகள் எல்லாம் காணாமல் போய்விட்டது. ஒரு பக்கம் பாங்கு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும், ஒரு பக்கம் வீட்டிலே தொலைக்காட்சியினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடத்தில் செல்போனில் பேசிக் கொண்டிருப்பார். அப்போதுதான் முக்கியமான விஷயத்தை ஒரு மனிதர் ஆரம்பம் செய்வார். இப்படியான நம்முடைய நிலைமைகள், நம்முடைய நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் இன்னொரு நபரை பிரியப்படுகிறார். அந்த மனிதன் ரொம்ப பிரியத்திற்குண்டான ஒரு மனிதனாக இருக்கிறார். அவரிடத்திலிருந்து உண்டான ஒரு போன் கால் வருகிறது என்று சொன்னால், ஒரு மெசேஜ் வருகிறது என்று சொன்னால், எப்படி உடனே எடுத்து பார்த்து அதற்கு பதில் நாம் கொடுப்போம். ஒரு பிரியமான நபரிடத்தில் இருந்து ஏதாவது ஒரு குறுஞ்செய்தி மெசேஜ் வருகிறது என்று சொன்னால் உடனே பார்ப்போம். உடனே என்ன வருகிறது என்று அதை நாம் தேடி அதை நோட் செய்து கொள்வோம். அல்லாஹ் யார்? இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன். நம் மனித சமுதாயத்தை படைத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் தொழுகைக்காக என்று அழைப்பு கொடுக்கின்றான் தன்னுடைய அடியார்களுக்கு. அல்லாஹ் அழைப்பு கொடுக்கக்கூடிய அந்த சொற்களுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். நம் சமுதாயத்தினுடைய நிலைமைகள் கவலைக்குரிய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் பாங்குக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கமும் நேசமும் கிடைக்கக்கூடிய வழிகளில் பாங்குக்கு செவிமடுப்பது இரண்டாவது வழிகளாக இருக்கின்றது. மூன்றாவது வழியில் சொல்லுவார்கள், பள்ளிவாசலுக்கு தொழ வரக்கூடிய சமயத்தில் வீட்டிலே ஒழுங்கு செய்து கொண்டு வருவது அல்லாஹ்வுடைய நேசத்திற்குண்டான வழிகளாக இருக்கின்றது. மஸ்ஜிதுல் கூபாவிலே ஒரு மனிதர் ஒழு செய்துவிட்டு அங்கே தொழுதால் இஹ்ராம் அணிந்த நிலையில் உம்ரா செய்த நன்மையை அவர் பெற்றுக்கொள்வார் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திற்கும் தனித்தனி சிறப்புகளை எல்லாம் உயர்வாக வைத்திருக்கின்றார். நீங்கள் பள்ளிவாசலில் வந்து ஒழுங்கு செய்து தொழுகிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு சிறப்பு. நீங்கள் வீடுகளில் இருந்து கொண்டு ஒழுங்கு செய்துவிட்டு நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தீர்கள் என்றால் அதற்கு ஒரு சிறப்பு. ஒவ்வொரு சிறப்புகளையும் அல்லாஹ் உயர்வாக வைத்துக் கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு நெருக்கமான வழிகளில் ஒழுங்கு வீட்டில் செய்துவிட்டு பள்ளிவாசலில் வந்து தொழுதால் அவர் வரக்கூடிய ஒவ்வொரு இடத்திற்கும் அவர்களுக்கு நன்மை எழுதப்படுகின்றது. அல்லாஹ்வின் பக்கம் அவர் நெருக்கமாக கொண்டே இருக்கிறார் என்று அழகான முறையிலே நாம் இந்த ஹதீஸிலே பார்க்க முடிகின்றது. நான்காவது, அதிகமாக நஃபில் தொழுவதை அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த நேர தொழுகைகளை பள்ளிவாசலில் அல்லாஹ்வுக்காக நாம் தொழுகின்றோம். சற்று கூடுதலாக நஃபிலான வணக்கங்களில் ஈடுபட வேண்டும். நஃபிலான வணக்கங்களில் ஈடுபட்டால் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக நாம் ஆக்கிக் கொண்டே இருக்கின்றோம். தொழுகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் என்ன சுமை அவனிடத்தில் இருக்கின்றது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொழுகை இல்லாத வாழ்க்கையாக இருந்தால் அவன் ஒரு முறையான வாழ்க்கையை வாழ தகுதி இல்லாதவன், ஒரு இஸ்லாத்தில் வாழ தகுதி இல்லாதவன் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஷேக் அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், நாளை மறுமையில் சூனத்தில் அல்லாஹ் எனக்கு கொடுப்பான். அந்த சூனத்திலே அரிசின் நிழலுக்கு கீழ் நான் இருக்க வேண்டும். அந்த அரிசின் நிழலுக்கு கீழே இருக்கக்கூடிய சமயத்திலே ரப்புல் ஆலமீன் ஒரு முசல்லாவை எனக்கு கொடுக்க வேண்டும். அங்கே இருந்து நான் அல்லாஹ்வை தொழுக வேண்டும் என்பதாக சூனத்திற்கு சென்றும் கூட அல்லாஹ்வை மறக்காத நிலையில் இறைநேசர்கள், நபிமார்கள், சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்வின் நிலை இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய சூழலை உருவாக்கி தந்தார்கள். ஃபர்ளு தொழுகையை விடவும் அதிகமான நபிலான தொழுகைகளில் ஈடுபட்டால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கின்றது. ஐந்தாவது வழியில் சதகாவை அதிகம் நாம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சதகாக்களை அதிகம் நாம் கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் அடைந்து விட்டால் காற்றை விட வேகமாக சதகா கொடுப்பார்கள் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ரமலானுடைய மாதத்திலே அதிகம் சதகாக்கள் கொடுப்பார்கள். சதகாவுடைய ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ஸதகத லதுத்ஃபிஉ கதபுர் ரப்பி. ஒரு மனிதன் சதகா தான தர்மம் செய்தால் அல்லாஹ்வுடைய கோபத்தை அது தடுக்கிறது. கமா யுத்ஃபிஉன் நார், கமா யுத்ஃபிஉன் நாருல் மா.
ஒரு நீர் எப்படி நெருப்பை அணைக்கின்றதோ அதே போன்று ரப்பனுடைய கோபத்தை இந்த சதகா தடுக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கெட்ட மரணத்தையும் சதகா தடுக்கிறது என்பதாக நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்விற்கு நாம் நேசனாக, அல்லாஹ்வை நாம் பிரியப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய சூழலில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு தஆலா யாரையும் எந்த விஷயத்திலும் சோதிக்க மாட்டான், அவனுடைய பாவத்தினுடைய அளவை பார்த்தே தவிர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியுடைய ஹதீஸில் வந்திருக்கிறது, அழகான மொழியை சொல்லுவார்கள். மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு பிரியப்படுவாரோ அஹப்ப அல்லாஹு லிகாஹு, அல்லாஹ்வும் அந்த மனிதனை சந்திப்பதற்கு ஆசைப்படுகின்றான். வமன் கரிஹ லிகா அல்லாஹி, எந்த மனிதர் அல்லாஹ்வை சந்திப்பதில் வெறுக்கின்றானோ, அல்லாஹ்வை பார்க்கவே முடியாது என்கிற நிலையில் இருக்கின்றானோ, கரிஹல்லாஹு லிகாஹு, நானும் அந்த மனிதரை பார்க்க மாட்டேன், அவனை வெறுப்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உலகத்தில் எத்தனையோ நியமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், கோடான கோடி அருள்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு மனிதர் நாம் இன்றைக்கு நல்ல முறையில் மூச்சு விட்டு எந்த ஒரு நோய் இல்லாமல் நிம்மதியாக இங்கே உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் தான், அல்லாஹ்வுடைய குதிரத்து தான். அவனுடைய உதவி இல்லாமல், அவனுடைய வல்லமை இல்லாமல் இன்றைக்கு நாம் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. எல்லாமே அல்லாஹ்வை கொண்டுதான் ஆகின்றது, எல்லாவற்றையும் அல்லாஹ் தான் நடத்தாத்து வைக்கின்றான். எனவே அந்த ரப்பூல் ஆலமீனை நேசம் கொள்வது நம் மீது தலையாய ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அல்லாஹ்வை எப்பொழுதும் வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், நேசம் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய நிலைமையை விட்டு அவர்கள் துண்டித்து வாழ்ந்தால் சிரமத்திற்கு உண்டான ஒரு நிலையை சஹாபாக்கள் அடைந்து கொள்வார்கள். அந்த அளவு சஹாபாக்களுடைய ஈமானும் அல்லாஹ் மீது வைத்திருந்த காதலும் அளவு கடந்து இருந்தது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழக்கூடிய காலங்களில் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒரு அடியாராக வாழக்கூடிய பாக்கியத்தையும், அதே சமயத்தில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்தும் அவனுக்கு பிடிக்காத விஷயங்களை விட்டு தவிர்த்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.